ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, நான் இப்போது உனக்கான வாய்ப்பை எடுத்து வந்திருக்கிறேன். வாய்ப்பை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கும் உனக்கு உன் வீடு தேடி கொண்டு வந்திருக்கும் இந்த ஆதிபராசக்தியின் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் தங்கமே. உன் எதிரி உன்னை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவனிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன். செய்வினைகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் வளன்களை கெடுத்து நிம்மதியை கெடுத்து வாழ்வதா சாவதா என்ற எண்ணத்தை கொடுத்து விட்டு உன் கண்களுக்கு முன்னால் மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் எதிரியை அழிப்பதற்காக இந்த ஆதி பராசக்தி ஒரு வாய்ப்பை எடுத்து வந்திருக்கிறேன். உன்னால் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு உன்னை வைத்து பல காரியங்களை சாதித்துக் கொண்டு அவனுக்கு மேல் நீ வளர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் உன்னை அழிக்க திட்டமிட்டு போட்டுக் கொண்டிருக்கும் துரோகியை அழிப்பதற்காக இந்த ஆதிபராசக்தி வாய்ப்பை எடுத்து வந்திருக்கிறேன். இன்னும் சிறிது காலம் நான் மௌனமாக இருந்து விட்டேன் இருந்தால் நீ இருக்கும் இடத்தில் புல் முளைத்து விடும் என்பது உண்மை என் தங்கமே. இன்னும் அலட்சியத்தை காட்டி உன் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்காதே. என்றும் உன் வாழ்க்கையை காப்பாற்றத்தான் இந்த ஆதி பராசக்தி இந்த வாய்ப்பை எடுத்து வந்திருக்கிறேன் என்று தெரிந்து கொள். தயக்கமின்றி கலக்கமின்றி தாமதமின்றி நான் சொல்வதை செய்தால் உன் எதிரியினிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியடைய செய்து விடலாம். அவனிடத்தில் இருந்து தப்பி நீ வாழ்ந்து காட்டிவிடலாம். காலங்கள் உனக்கு மோசமான அனுபவத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. இதில் இருந்து உன்னை தப்பிவிக்க யாரால் முடியும் என்று எங்கெங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு உன் வீடு தேடி உன் வாசல் தேடி உன் வீட்டிற்குள் வந்து வாய்ப்பை கொடுக்கிறேன். தட்டிவிட்டு எங்கெங்கோ சென்று அலைமோதி உன் வாழ்வை வீணடித்துக் கொள்ளாதே என் தங்கமே. இன்னும் பொறுமையாக இருந்தால் இழப்புகள் அதிகமாகத்தான் செய்யும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உனக்கானதை எதை செய்யலாம் என்று அவன் யோசித்து யோசித்து உனக்கு பல பாடுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு உதவியாக நின்று காவல் காத்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளையே, முழுமையாக அவனின் பிரச்சனைகள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்றுதான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ அலட்சியமாக சென்றுவிட்டு பழிகளை என் மீது போட்டுவிட்டு என்னையும் சிரமப்படுத்தி விடாதே தங்கமே. நான் இப்போது என்ன வாய்ப்பு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லட்டுமா? காய்ந்த மிளகாயை கையில் எடுத்து வந்திருக்கிறேன் உன் இல்லத்திற்குள். எதற்காக தெரியுமா? அந்த காய்ந்த மிளகாயை பழைய சட்டியில் ஏதாவது ஒன்றில் போட்டு, இல்லை மண் பாத்திரம் இருந்தாலும் அதில் போட்டு, தங்கமே, உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி உன் வாழ்வை கெடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களின் பெயரை ஒரு துண்டு சீட்டில் எழுதி அந்த மிளகாயை பற்றவை என் தங்கமே. கரிக்கட்டைகளை போட்டு அந்த மிளகாயை பற்ற வைத்து அதில் உள்ள நெடிகள் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் உன் எதிரியின் பெயரை துரோகத்தின் பெயரையும் உன் வாழ்வை கெடுப்பவர்கள் பெயரையும் எழுதி அதில் போட்டுவிடு என் தங்கமே. அந்த காய்ந்த மிளகாயில் இருக்கும் காரத்தோடு உன் எதிரி அதில் எரிந்து சாம்பலாவான். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தலையிடாமல் இருப்பான். உன்னை பார்த்தால் தலை குனிந்து தள்ளி செல்வான். உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாததை செய்ய மாட்டான். உன்னை எப்படி கெடுப்பது என்று யோசிக்க மாட்டான். உன் வாழ்க்கையில் துரோகத்திற்கும் எதிரிக்கும் இடமே இல்லாமல் உன் வாழ்க்கை முழுமையாக சுத்தமாகி செய்வினையில் இருந்து தப்பித்து உன் இழந்து போன வாழ்க்கையை மீண்டு உன்னையும் உன் சந்ததியையும் நீ காப்பாற்றிக் கொள்வாய். நான் சொல்வது முழு நம்பிக்கையோடு செய். சற்றும் அவநம்பிக்கை வந்தால் இது பலிக்காது. ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு இதை செய்து பார். அன்பு பிள்ளையே, நான் சொன்ன இந்த வாக்கு, நான் சொன்ன இந்த பரிகாரம் உனக்கு பலிக்க வேண்டும். அதற்கு இந்த அன்னைக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை கொடுத்து பிறகு இதை செவ்வாய், வியாழன், ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை செய்வது மிகச் சிறப்பாக இருக்கும். செய்து பார், சோதித்து பார், நடப்பது புரியும்
தங்கமே, உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.